சோல்ஜர்ஸ் முன்னொரு காலத்துல பயங்கர ஃபேமஸா இருந்த கேம் தான் பப்ஜி. வீடியோ கேம்ஸ் என்ன தெரியாது, அதான் சின்ன பசங்க ஆடுறது கேமு அப்படின்னு சொல்லிருந்தாங்களாம். வின்னர் சிக்கன் டின்னர்னு ஸ்டேட்டஸ் போட்ட வச்ச கேம் இந்த பப்ஜி. 2022 கணக்கெடுப்புப்படி உலகம் முழுக்க 1.3 பில்லியன் டவுன்லோட்ஸை கொண்டிருந்தது இந்த பப்ஜி மொபைல். இந்த பப்ஜி மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜிஎம்ஏ மாதிரி ஐடென்டிட்டியா இருந்து நான் யாரு எனக்கே தெரியலையே அப்படின்ட்டு மாறி போனதுக்கு என்ன காரணம், இந்த வளர்ச்சி என்ன, இந்த வீழ்ச்சி என்ன அப்படின்றதான் இந்த தெரியாம பார்க்க போறோம். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் பப்ஜி. ஸோ இதில் போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓகே ஓர சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. இந்த கதை எங்கே தொடங்குது அப்படின்னா மொபைல் கேம்ல இல்லை பிசி கேம்ல இருந்தா. எஸ், பப்ஜி ஒன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி மொபைல் தான் கெத்து, மொபைல் தானே கெத்து சொல்லுவீங்க இல்லையா. பப்ஜி ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா மொபைல் கேமே கிடையாது, அது ஒரு பிசி கேம் தான். அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு கேமிங் மாடல இருந்து தான் இந்த பப்ஜியோட கதையை ஆரம்பிக்குது. கதை கேட்க ரெடியாடா சொன்னா அப்படின்னா பிரெண்டன் கிரேன் அப்படின்றவர் தான் வந்து இந்த கேம் உருவாக்கிருந்தாரு. அதாவது தலைவன் வந்து ஒரு ஐரிஷ்மேன். தலைவனுக்கு வந்து என்ன பண்ணா இந்த ஆர்மா அந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து டேசி அப்படின்ட்டு ஒரு மாடை டெவலப் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு. அந்த மாடு என்ன அர்த்தம்னா ஆர்மான்றது மிலிட்டரி கேமு, அதுல வந்து பேட்டில் ராயல் மாடு செஞ்சு தலைவன் வந்து இது பண்ணிட்டு இருந்தா. அப்படி அவரோட பெயர் தான் வந்து பிளேயர் அன்னோன். நீ அப்படி வரியா இப்ப ஒரு ஐடி வச்சுப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி தலைவனுக்கு வந்து பிளேயர் அன்னோன் ஐடி வச்சு சுத்திட்டு இருந்திருக்கா. அப்படி அதுக்கப்புறம் தலைவன் வந்து அங்கிருந்து சவுத் கொரியா போயிருக்கா. அப்படி அதுக்கப்புறம் ஐடியா வச்சு ஒரு கேமை டெவலப் பண்ணலாம், ஒரு புதுசா கொண்டு வரலாம்னு பிளான் பண்ண. அப்படி அவருக்கு போன இடம் தான் ப்ளூ ஹோல் ஸ்டுடியோ. பாஸ் யார்கிட்ட கதை வர்றீங்க, பப்ஜி டெவலப் பண்ணது கிராஃப்டா தானே வெயிட்டர் இரியா அவசரப்பட்ட. எப்படி பப்ஜி உருவாக்குறது கிராஃப்டா தான் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பேட்டில் ராயல் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் மூவியை பேஸ் பண்ணி தான் தலைவன் வந்து கான்செப்டை கொண்டு வந்திருந்தா. அப்படி இந்த கான்செப்ட்லாம் தலைவன் வந்து ஆர்மாட்ல மாட் பண்ணிட்டு இருந்தாரு. அதே இந்த மாடை வச்சு நம்ம வந்து ஒரு தனி கேமே ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அப்படி ஆசைப்பட்ட மட்டும் போதுமா, அது பண்றதுக்கு சிறன எக்யூப்மெண்ட் அதெல்லாம் வேணும் இல்லையா. அதனாலதான் அங்கதான் கை கொடுக்க வந்தாங்க ப்ளூ ஹோல் ஸ்டுடியோ. இந்த ப்ளூ ஹோல் ஸ்டுடியோ தான் அதுக்கப்புறம் வந்து பப்ஜி கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க பப்ஜிக்காக. அப்புறம் பப்ஜி கார்பரேஷன் பப்ஜி ஸ்டுடியோன்னு மாத்தி போய் இந்த ப்ளூ ஹோல் கம்பெனியை கிராஃப்டான் மாத்திட்டு இருக்காங்க. ஸோ கிராஃப்டான் தான் ஃபர்ஸ்ட் உண்மையான பேரு ப்ளூ ஹோல். ஓகேவா, என்ன இருக்கு தான் கேம் டெவலப் பண்ணிருக்காங்க. 2014 கேம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2014 டிசம்பர்ல இது வந்து ரிலீஸ் பண்ணது பிசில ரிலீஸ் பண்ணது. ஓகேவா, பிசி ரிலீஸ் பண்ணி பயங்கரமா காசு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு நம்ம வந்து இப்போ மொபைல் மார்க்கெட் வளர்ந்துகிட்டு இருக்கு, மொபைல் நம்ம விட்டு பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால இந்த மொபைல் பண்ற உரிமத்தை எத்தனை போய் டென்ஷனை கொடுத்தாங்க, இந்த நீ பில் பண்ணி விடு அப்படின்ட்டு. டென்ஷனும் ப்ளூ ஹோலும் கை கோத்துக்கிட்டு மொபைல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த கேம் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட பப்ஜி ரிலீஸ் ஆகி 4 மாசத்துல டிசம்பர்ல பிசி வருது, 2018 மார்ச் மாசத்துல மொபைலுக்கு வருது. 4 மாசம் டெவலப் பண்றாங்க இந்த கேம். டெவலப் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல விட்டானுங்க. பிளே ஸ்டோர்ல விட்ட உடனே கேம் பயங்கர பிச்சுக்கிச்சு. இந்த கேம் பாத்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே 64 மில்லியன் பிளேயர்ஸ் ஒரு நாளைக்கு விளையாடுற அளவுக்கு வந்து பெற்றிருந்தது. இது 3.5 மில்லியன் ரெவன்யூ எடுத்துக்கிட்டு இருந்தது இந்த கேம். பா நடா இவ்வளவு நடா இது அவஞ்சஸ் படமே எடுத்துருக்காது புரியடா, ஆனா இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க. எடுத்து வாங்கடா பொங்கலப்பா. காரணம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ டிரான்சாக்ஷன். என்ன பண்ணுறது, இவங்க வந்து ஃப்ரீ கேமு வாங்க, காசு ஒன்றும் கொடுக்க வேணாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் வாங்கி விளையாடும் போது இவனுக்கு வந்து தம்பி ஃபுல் கேம் வச்சிருக்கப்பா, காசு மட்டும் கொடுப்பா, ஃபுல் கேம் காசு கொடுத்து வாங்க மாட்டானுங்க. ஃப்ரெண்டுங்கிட்ட கெத்து காட்டணும். ஓகேவா, நான் பார்த்தியா இந்த ஸ்கின் வச்சிருக்கேன், நான் பார்த்தியா இந்த கன்று வச்சிருக்கேன், பார்த்தியா கண்ணுக்கு ஸ்கின்னு பார்த்தியா அப்படின்ட்டு கெத்து காட்டுறதுக்குன்ட்டு சந்திரமுகி மாதிரி இதெல்லாம் எடுத்து காட்டி கெத்து காட்டுறதுக்கோசமே வந்து பல பேர் பணம் செலவு பண்றதானுங்க. என்ன ஆகி போச்சு, பயங்கரமா பணம் சம்பாதிட்டு இருந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இந்த ஐடியா ஆட்டி போட்டு ஆளுக்கு வந்து கால் தாங்க ஆரம்பிச்சாங்க, ஏகப்பட்ட கேம் சூடாக ஆரம்பிச்சாங்க. இதான் சொன்னா பிசில பயங்கரமான ஒரு பிரான்சைசி பயங்கரமா கல்லா காட்டு இருந்தோம்னா ஆக்டிவேஷன். இந்த ஆக்டிவேஷன் வந்து பொறாமப்பட்டு நம்ம கிட்ட இருந்த ஒரு பெஸ்ட் பிரான்சைஸ்னா கால் ஆஃப் டியூட்டி தான். அந்த கால் ஆஃப் டியூட்டி மொபைல் ரிலீஸ் பண்ணணும், மொபைல் ரிலீஸ் பண்ண வச்சானுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பயங்கரம் பல பேர் இன்ஸ்பயர் பண்ண வச்சது இந்த பப்ஜி மொபைல். இந்த மாதிரி கெத்து காட்டுறேன்ட்டு பல பேர் வந்து வெறுத்தரமா காசு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து யாருக்கு சாதகமா இருந்துச்சோ இல்லையோ, டென்ஷன் கேமிங்க்கும் மிக பயங்கர ஃபேதாகி போச்சு. டெய்லியும் ஏதாவது நியூஸ் கண்டிப்பா வந்துடும். பப்ஜியில் பணம் தொலைத்த சிறுவன், மெக்கானிக் செட்டில் வேலைக்கு செய்த அப்பா, 10 லட்சம் செலவு பண்ணிட்டானுங்க, பாயசம் கேலி பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா, பாதி பேர் தலை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்றாங்க. 10 தலாத்தலாவது இவங்களுக்குள்ள சண்டை. ஒருத்தனா வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடுவேன்டா, நான் பப்ஜி ஆடுவேன்டா, இது காலி பண்ணா அதை காலி பண்ணுடா, நாங்க தானே கெத்துட்டு இது வச்சுக்கிறானுங்க. ஏன்னா கெத்தா இதனாடா கெத்து இருக்குது, யாரா நீங்க பாவம்டா, நீங்களா நெட் டேட்டா போட்டு
எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? ஏதோ சைனாக்கார சம்பாதிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உட்காந்து சண்டை போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன ஆச்சு, இதே போயிட்டு இருக்கும்போது தான் ஓ நீ ஃப்ரீ ஃபயர் அப்படி வரியா, இருடா நான் இப்படி வரேன்ட்டு இதுக்குன்னு லைட் வருஷம் யூஸ் பண்ணாங்க. பப்ஜி மொபைல் லைட், இந்த சின்ன மொபைல் இருக்கும் தெரியுமா, லோ என் மொபைல்ஸ் தெரியுமா, அதுக்காக வந்து பப்ஜி லைட்டுன்னு விட்டு இந்த கிராஃபிக்ஸாக ரொம்ப லோ பண்ணி பாலிகான் கம்மி பண்ணி இந்த மொக்க மொபைல்லையே ஒர்க் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. பட் இதெல்லாம் 2020 வரைக்கும் தான். 2020 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் பிரச்சனை வருது. இந்தியாவுக்குள்ள ஏகப்பட்ட சைனீஸ் ஆப்ஸ் வருது. அதனால காலி பண்ணி ஆகணும் பிளான் போட்டாங்க. ஓகேவா, காரணம் வந்து இந்தியாவில இருந்து இடம் திருடுறாங்க, எதுவுமே இந்தியாவிலேருந்து காசு அங்கே போகுது, அப்படிலாம் போகக்கூடாது நிறுத்து அப்படின்ட்டு சைனீஸ் ஆப்ஸை காலி பண்ணாங்க. அப்படிதான் வந்து வீசாட் போச்சு. ஹாலா தமிழ்நாடு ஆப் நினச்சிட்டு இருந்தாடா விஜய் டிவி எல்லாம் கூட வச்சு விவரம் பண்ணீங்க. கரெக்டாக சைனாக்காரன் அடியே எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஹலோ ஆப். அதை வச்சு வளைச்சு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் மண்ணலி போட்டுட்டானுங்க. சொல்லக்கூடாது, டேட்டா திருடுறாங்கல்ல, தப்பு இல்லை அது. ஐயா இதெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் லா மதிக்கணும். அந்த என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி தூக்கும் பொழுது டென்ஷன் சைனாக்காரன் அவ விட்டு ஆப் தான் இந்த பப்ஜி மொபைல் அதை தூக்கு அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான். செப்டம்பர் 2020 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அக்டோபர் 30 வந்து சர்வர் க்ளோஸ் பண்ணி கிளம்பிட்டானுங்க இந்த பப்ஜி காரனுங்க. ஓகே, டென்ஷன் வந்து இப்போ இந்தியாவுக்கான சர்வரை க்ளோஸ் பண்ணி விட்டான். இப்போ என்ன இப்போ வச்சு ஐயோ இது பப்ஜி ஃபேன்ஸ் அப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு போது ஃப்ரீ ஃபயர்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்கள் தான்டா கெத்து அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு வழி இல்லை. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். இந்தியாவில் வந்து 3000 கொடுத்துலாம் கேம் வாங்க மாட்டாங்க, 50,000 கொடுத்துலாம் கேமிங் கன்சோல் வாங்க மாட்டாங்க. அது பழைய கன்சோல் புதிய கன்சோல் வாங்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஆனால் இவனுங்கிட்ட கெத்து அப்படின்னு சொல்லி விட்டு டெய்லியும் 10 ரூபா கொடு, அதை கொடுன்னு கேட்டா இஷ்ட தனிமா சொல்லி போவானுங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி இந்த மார்க்கெட்டை விட முடியும்? இது மண்டைகளை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிடும் போது எப்படி வாங்க முடியும்? ஏதாவது கேம் ஸ்டோரில் வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு கூட உட்காந்து வாங்கலாம். ஏதாவது ஒரு பிளே ஸ்டேஷன் ஸ்டோர்லையோ இல்லை ஏதாவது ஸ்டீம்ல எப்படி வாங்கியிருந்தா அப்போ வாங்கியிருந்தா எப்போ வாங்கிருந்துடலாம். ஓகே, இல்லைன்னா வந்து யாரோ பசங்களா இதெல்லாம் வாங்கின கேம் வச்சுக்கிங்க அப்படிதான் கொடுக்க முடியும். இப்போ யார் அவர்கிட்ட கொடுப்பேன் நான் சீப் பேன் பண்ண மொத்தம் போச்சா இந்த மார்க்கெட் விடக்கூடாதுக்கோசரம் என்ன பண்ணாங்க, டென்ஷன் தானே பிரச்சனை, நானே வரேன்டா அப்படின்ட்டு கிராஃப்டானே வந்து தானோஸ் காலண்ட கையில் மாட்டின மாதிரி நானே இதை கையில் பார்த்துருன்ட்டு நானே வந்து கேம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் மொபைலுக்கு அப்படின்னு இறங்கிட்டானுங்க. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அது என்னன்னா வந்து ஆரம்பத்தில் ரூமர் தான் இருந்துச்சு, இது வந்து பப்ஜி இந்தியா, பப்ஜி மொபைல் இந்தியா அப்படின்னு வர போகுது அப்படின்ட்டு இருந்தாங்க. பப்ஜி மொபைல் வேர்டு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இந்தியாவுக்கு தான் இல்லை. இந்தியன் மாதிரி விடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று பண்ணோன்னு பண்ணிருந்தாங்க. விடவே மாட்டேன். வருஷமே வந்து அனௌன்ஸ் பண்ண வந்துச்சு, அது பப்ஜி மொபைல் இந்தியா கிடையாது, அது பேரு BGMI அப்படின்ட்டு. ஏடா இதுல பப்ஜின்ற பேரே இல்லையாடா அப்படின்ட்டு பப்ஜி ஃபேன்ஸ் வந்து கன்னட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐடென்டின்றது போயிருச்சு, பப்ஜி ஐடென்டி போயிருச்சு. இது முழுக்க ஒரு புது கேம், பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்றப்ப தான் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பல வருஷம் மாறி இருந்தது. இந்தியாவில் நிறைய கொரோனா சொன்னாங்க, அவங்கள கொண்டுக்கிறாங்க, கொலை பண்றாங்க, சுடுறாங்க அப்படின்னாங்க இல்லையா, வன்முறை தூண்டாங்க இல்லையா. அதனால ஒரிஜினல் கான்செப்டே மாத்தினாங்க. ஒரிஜினல் கான்செப்ட் பேட்டர் ராயல், பட் இது பேட்டர் ராயல்லாம் கிடையாது. இது வந்து ட்ரைனிங் செக்ஷன், எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. காலியாடாங்கிற சாகல, அவங்க வந்து எலிமினேட் ஆகிறாங்க அவ்வளோதான், தவிர அவங்க வந்து சாகல அப்படின்ற மாதிரி கணக்கு. இதே மாதிரி பிளட் எல்லாம் வந்து ரெட் கலர்ல வராது, கிரீன் கலர் தான் வரும். ஏன்னா அவங்க யாருமே சாகலை. இது வந்து ஒரு ட்ரைனிங் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை மாற்றி இந்தியாவுக்காக வந்து கொண்டு வந்தாங்க கிராஃப்டான். அப்புறம் என்னப்பா பிஜிஎம் வந்துச்சு, திரும்ப வந்து போடு பேட்டை பராகடா அப்படின்னு போட்டாலும் பேட்டை திரும்பி வீட்டுக்கே போக சொல்கிறா அப்படின்ட்டு 2028 மறுபடியும் அந்த கேம் வந்து பிளே ஸ்டோர் வந்து ஆப்ஷனும் காணாமல் போகுது. காரணம் என்னதான் வந்து இந்தியாவுக்காக பண்ணியிருந்தாலும் சர்வசம் சைனாவில் தான் இருக்குது. மீண்டுமா என் விசுவாசம் சைனா கூட அப்படின்ட்டு அப்படின்னு சர்வர் லீக் கண்டுபிடிச்சாங்க. சர்வஸ் சைனாவில் இருக்கு, ஸோ டேட்டா கண்டிப்பாக லீக் ஆகும், வந்து முடியாம கிளம்பு அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் வழியில மறுநாச்சு ஐயோ அப்படி ஆகி போச்சுன்ட்டு மறுபடியும் சர்வரை மாற்றி சர்வரை வேற இடத்துல வச்சு திரும்ப 2023 கேமை ரீலான்ச் பண்ணாங்க. இன்னைக்கும் BGMI இருக்கு, பட் முன்னால அந்த பப்ஜி இருந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கும் பார்த்தோன்னா பல பேர் வந்து இந்த பப்ஜி விளாட்றவங்கலாம் சோகா ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம குரூப்பாக இருந்தோம், இன்னைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன் கேங்கில், எல்லாரும் வந்து வேலையை பார்க்க போயிட்டாங்க, எல்லா குரூப்டானே குரூப்பில் அவ்வளோதான். ஸோ ஃபன்னு தான் சொன்னால் கோச்சிக்காதீங்க, அஃபென்ஸ் ஆகாதீங்க, காமெடி தான் சொன்னேன். கோச்சினியா ஆமாடா என்ன போதுங்க கோச்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேயர் கவுண்ட் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இல்லை. அதே மாதிரி முன்ன சூப்பராக இருந்த அளவுக்குலாம் பிளேயர் கவுண்ட்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓகே ஹவுலஸ் பார்த்துட்டவங்களாம் யாரெல்லாம் வந்து பப்ஜி ஆடுறீங்க, யாரெல்லாம் வந்து இது விளாட்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இதே மாதிரி நம்ம போகலாம் அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வாட்டோட பப்ஜி மாதிரி போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த கேமுக்கு போகலான்றத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் வந்து பாஸ் சொல்கிறேன். ஓகே ஹவுலஸ் இப்போ ஹைப் பண்ணி விடுங்க, யாரெல்லாம் பப்ஜி பிளேயர் பார்க்கலாம், பப்ஜி பிளேயர்ஸ் ஹைப் பண்ணி விடுங்க பார்க்கலாம். ஓகே ஹவுலஸ் இதே மாதிரியான இன்னொரு சோரஸை சந்திக்கிறேன். Bye.